அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருத்தவங்க தான் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்குவோம். கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறு எந்த திருமணம் செஞ்சுக்கலை. ஆனால் கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தானதுக்கு அப்புறமா அதே ஆண்டில் ஷவ்வால் மாதம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணம் முடித்தாங்க. அதே ஆண்டில் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் மணம் முடித்ததாக சொல்லப்படுது. இந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜும்னா இப்னு கைஸ் அப்படின்றவரோட மகள் தான். யார்? ஜும்மா இப்னு கைஸ் அப்படின்றவரோட மகள் தான் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் ஆகும் பொழுது கன்னிப்பெண் இல்லை. அவங்க விதவையாக தான் இருக்காங்க. விதவையான சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் பண்ணுறாங்க. இவங்க முதல்ல யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சௌதா அவங்களுடைய சிறிய தந்தையோடைய மகன் சக்ரான் இப்னு அம்ருன்றவர் இருக்கார். அவரை தான் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சுட்டு அவர்களுடைய தான் வாழ்ந்து வராங்க. இவங்க தான் முதலாக கணவன் மனைவியாக சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட முதல் ஜோடின்னு சொல்லப்படுது. எப்படி இஸ்லாமை ஏற்ற முதல் ஆண் முதல் பெண் அப்படின்ற மாதிரி கணவன் மனைவியாக சேர்ந்து இவங்க தான் முஸ்லீமாக ஆனாங்க. அதுக்கப்புறம் இவங்க அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அங்கே கொஞ்ச நாள் இருந்தாங்க. திரும்பி மக்காவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் சக்ரான் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க மரணத்துக்கு அப்புறமேட்டு தான் விதவையான சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் பண்ணுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக தொழுகையில் ஈடுபடக்கூடியவங்களாக இருந்து வந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் தொழுகிறதுக்காக நிற்கிறப்போ சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் சரி நம்மளும் நம்ம கணவரோட சேர்ந்து தொழுகுவோன்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி நின்று தொழ ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் தொழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களால சமாளிக்க முடியலை. ஏன்னா அவங்க கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறனால அவங்களுக்கு தொழுகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சான். அப்போது காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட சொன்னாங்களாம், நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நேரம் சுஜூது செஞ்சிட்டீங்க. அதே மாதிரி என்னோடய மூக்கு உடஞ்சி ரத்தம் வந்துருமோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய கணவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட சொன்னாங்களாம். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹிஜ்ரி 54 இல்லை 55ஆம் ஆண்டு வஃபாத் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலத்தில் ஆட்சி காலத்தில் கடைசி இறுதியில் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத் ஆனாங்க அப்படின்னு சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்ததாக கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அடுத்ததாக மணம் முடித்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வர பகுதியில் நம்ம அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக. ஆமீன்.